அன்பார்ந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய இயற்கை விவசாயிகளே, நேற்று நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூரத்தை கொண்டு ஒரு கரைசல் தயார் பண்றதை பத்தி சொல்லித்தரேன்னு சொன்னேன். அதை பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இதனுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கற்பூர கரைசல், இல்லைன்னா கற்பூரம் இயற்கை பூச்சி விரட்டின்னு சொல்லலாம். இது என்னுடைய நண்பர் ஒரு விவசாயி தான் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னாரு. அவருடைய நிலத்துல இதை பயன்படுத்தி ரொம்ப நல்லா பூச்சி வெரைட்டியா பயன்படுத்தி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு தேவையான பொருள் சொல்றேன், குறிச்சிக்கிங்க. ஒன்னு வேப்ப எண்ணெய் 100 ml, நல்ல கடைகள்ல போய் சுத்தமான வேப்ப எண்ணெய 100 ml வாங்குங்க. கோமியம் 1 லிட்டரு, மாட்டு கோமியம். கற்பூரம் 10 வில்லை, கொஞ்சம் சோப்பு தூள். சோப்பு தூள்ன்றப்போ நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காதி சோப்பை தான் இதுக்கு நம்ம உபயோகப்படுத்துறோம். இந்த 4 எடுத்துக்கிறீங்க. என்னென்ன வேணும்? வேப்பெண்ணெய் 100 ml, கோமியம் 1 லிட்டரு, கற்பூரம் ஒரு 10 வில்லை, சோப்பு கொஞ்சம். இப்ப என்ன பண்றீங்க? வேப்பெண்ணெயை தண்ணியில கலங்கிருக்கிறேன், கரையின் நிலைக்கு கொண்டு வரணும். அப்படி வேப்பெண்ணெயை தண்ணியில கலந்தோம்னா கரையாது. அந்த கரைக்கிறதுக்கு தான் இந்த சோப்பு கரைசலை அதோட போடணும். நம்ம காதி கடையில போய் சோப்பு வாங்கிட்டு அந்த சோப்பை நல்லா நுணுக்கி அதை கொஞ்சம் தண்ணியில நல்லா கரைச்சி அந்த கரைசலை எடுத்துக்கிட்டு தண்ணி வேப்பெண்ணெயில கலந்து விட்டீங்கன்னா தண்ணியும் வேப்பெண்ணையும் கரைஞ்சிரும். கரைஞ்சி ஒரு நிலை பால் மாதிரி வந்துடும். இப்போ இதுல தான் நம்ம இந்த கற்பூரத்தை போடணும். இந்த கற்பூரத்தை தண்ணிலையோ இல்ல வேப்ப எண்ணெயிலையோ போட்டீங்கன்னா கரையாது. அதனால இதை கரைக்கணும், கரைச்சி இதுல போடணும். இது கரைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கரும்பு ஆலையில கழிவு கிடைக்கும், இல்லைன்னா கரும்பு ஜூஸ் இல்ல மொலாசஸ் சொல்லக்கூடிய ஒரு இது கிடைக்கும். அதுல இத கொஞ்சம் கரைச்சிருங்க. இல்ல எரிசாராயம் ஏதாச்சும் ஒரு இதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த கற்பூரத்தை போட்டு நல்லா கலக்கி கரைச்சிருங்க. கரைச்சிக்கிட்டு இந்த வேப்பெண்ணெய் கரைசல் தயார் பண்ணி வச்சிருக்கோம்னா அதோட இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி அப்படியே ஒரு நாள் வச்சிருங்க. வச்சிருந்து அடுத்த நாள் இதை செடிங்களுக்கு அடிக்கலாம். இது எல்லாம் நல்ல பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இந்த கற்பூரத்தை சிலவங்க எத்தனை நாள் வீட்டில் வச்சிருப்பீங்க, எத்தனை நாள்லயும் கற்பூரம் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சிட்டு இந்த கரைசலை நான் சொன்ன இந்த கரைசலை எடுத்துக்கிட்டு 5 ml 1 லிட்டர் தண்ணியில நல்லா கலக்கி செடி மேல பூச்சி எங்க ஜாஸ்தி இருக்கோ, பூச்சி தாக்குதல் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்க நல்லா அடிக்கலாம். அதாவது பப்பாளியில மாவு பூச்சி நிறைய இருக்கும். இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்தவும் இதை யூஸ் பண்ணலாம். கத்திரியில காய் துளைப்பான் இருக்கும், அதுல தொலை விட்டு காயை கடிச்சிருக்கும், அந்த இதையும் இது கட்டுப்படுத்துது. நெல்லுல புகையான கட்டுப்படுத்துது. பருத்தியில அனைத்து வகையான பூச்சியையும் இந்த கற்பூரம் இயற்கை பூச்சி விரட்டி நல்லா கட்டுப்படுத்துது. வெங்காயத்துல நுனி கருகல் நோய் இதையும் நல்லா இது பண்ணுது. மஞ்சளுக்கு ரொம்ப நல்லா கேக்குது. வெண்டை உளுந்து பயிர்ல வைரஸ் நோய் வருது, அந்த வைரஸ் நோயையும் இது நல்லா கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் கடலைக்காயிலையும் இந்த பூச்சி தாக்குதல் இருக்கிறப்போ இதையும் அடிக்கலாம். எலுமிச்சை மரத்துல இது அடிக்கிறப்போ இதை நல்லா அடிச்சுட்டே வந்தீங்கன்னா 5 நாளைக்கு வாரம் ஒரு முறை அடிச்சுன்னா பூ நல்லா அதிகமா பூ பூக்குது. வருஷம் பூரா காய்ப்பு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இது ஒரு நோய் பூச்சிகளை கட்டுப்படுத்துறது அல்லாம வளர்ச்சி ஊக்கியாவும் இது செயல்படுது. ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை நீங்க நிச்சயமா பயன்படுத்தலாம். ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம். ஆகவே இந்த கற்பூர கரைசலை எல்லா விவசாயிகளும் தங்களுடைய நிலத்தில் பயன்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு உங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளை கொண்டே ஒரு பூச்சி விரட்டியை உங்களுக்கு நான் எப்படி செய்யறதுன்னு கத்து தர போறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.